பல நேரங்களில் பல கருத்துக்களை பேசியிருக்கார். நான் அவர் இருக்கிற மேடையில் நான் பேசியிருக்கிறேன். அவருடைய பேச்சுக்களை நிறைய கேட்டிருக்கேன். திருவாரூரில், வலங்கைமானில், கும்பகோணத்தில் கேட்டிருக்கேன். அதிர்ச்சியூட்டக்கூடிய சில வார்த்தைகள், அதிர்ச்சியூட்டக்கூடிய சில பேச்சுக்கள் அவர்கிட்ட வரும். அந்த நேரத்தில் ஒரு சிந்தனையை தூண்டி அதிர்ச்சியூட்டி பாரிஸ்லேருந்து ஒரு கார்ட்டூன் இதழ் வந்துச்சு பாருங்கள், நான் மறந்துட்டேன். அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க நபிகள் நாயகத்தை பற்றி கார்ட்டூன் போடுவாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி போடுவாங்க, போப்பாண்டவரை பற்றி போடுவாங்க. ஐயோ இது என்னது, மனம் புண்பற்றுமே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, புண்படுத்துவதும் ஒரு கருத்துரிமை. நாங்கள் புண்படுத்துவதன் மூலம் உங்கள் சிந்தனையை தூண்டுறோம், ஏன் நீங்கள் திருப்பி எங்களை புண்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி ஊட்டி சில கருத்துக்களை புரிய வைக்கிற முறை அவர்கிட்ட உண்டு. திருவாரூரில் ஒரு தெப்பம் நடந்துக்கிட்டு இருக்கோம், தேரோட்டம் நடக்கும், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. அந்த தெருவுடையே பெரியாருடைய பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். பெரியார் சொல்லுவார், தெப்பமா வெங்காயம் தானாவா ஓடுதுங்கிற, மோட்டர் வச்சு தானே ஓட்டுற, சாமியை இழுத்துட்டு போகிறார் அப்படின்னு கேட்பார். இந்த பக்தர்களே அதை கேட்டு ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது அவர்கிட்ட உண்டு, அந்த அணுகுமுறை உண்டு. அதனால் அவர் அந்தந்த நேரத்திற்கு சில செய்திகளை அவர் சொல்லுவார். அந்த செய்திகளை அவருடைய ஒட்டுமொத்த திட்டமாக எழுதக்கூடாது நம்ம.